நாம இந்த வீடியோவில் √10 வரைக்கும் வர்க்கமூல சுருள் எப்படி வரைகிறதுன்னு பார்க்குறோம். ஏபி 1 சென்டிமீட்டர்ல வரைஞ்சிக்கிறோம். பில இருந்து 90 டிகிரி கோணம் எடுத்துக்கிறோம். பில 1 சென்டிமீட்டர்ல ஒரு சின்ன வில் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கு சீனு பேரும் ஏசியை இணைக்கிறோம். சில எகைன் பாகைமானி வச்சு 90 டிகிரி கோணம் எடுத்துக்கிறோம். 1 சென்டிமீட்டர் வில் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கு டின்னு பேர் வச்சுக்கிறோம். ஏடியை இணைக்கிறோம். எகைன் டில இருந்து 90 டிகிரி கோணம் எடுக்கிறோம். 1 சென்டிமீட்டர் வில் வரைகிறோம். அதுக்கு ஈன்னு பேர் கொடுக்கிறோம். ஏஇய இணைக்கிறோம். எகைன் ஈல 90 டிகிரி கோணம் எடுக்கிறோம். 1 சென்டிமீட்டர்ல வில் வரைகிறோம். எஃப்னு பேர் கொடுத்துக்கிறோம். ஏஎஃப் இணைக்கிறோம். இதே ப்ராசஸ திரும்ப நாம √10 வரைக்கும் செய்யறோம். இப்ப இதுல என்ன கான்செப்ட்னு பார்க்கலாம். ஏபி 1 சென்டிமீட்டர், பிசி 1 சென்டிமீட்டர், ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம். பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சோ ஏசி ஸ்கொயர் சமம் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இதே ப்ராசஸ நாம மறுபடியும் செய்யும் போது கடைசியா நமக்கு கிடைக்கிற ட்ரையாங்கிள் ஏஜேகே. இதுல ஏஜே √9, ஜேகே √1. சோ ஏகே எப்படி கிடைக்கும்னா √9 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு √9 பிளஸ் 1 ஈக்குவல் டு √10. இதுதான் √10 வரைக்குமான வர்க்கமூல சுருள் வரையும் முறை. நாம இந்த வீடியோவில் √10 வரைக்கும் வர்க்கமூல சுருள் எப்படி வரைகிறதுன்னு பார்க்குறோம். ஏபி 1 சென்டிமீட்டர்ல வரைஞ்சிக்கிறோம். பில இருந்து 90 டிகிரி கோணம் எடுத்துக்கிறோம். பில 1 சென்டிமீட்டர்ல ஒரு சின்ன வில் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கு சீனு பேர் கொடுத்துக்கிறோம். ஏசியை இணைக்கிறோம். சில எகைன் பாகைமானி வச்சு 90 டிகிரி கோணம் எடுத்துக்கிறோம். 1 சென்டிமீட்டர் வில் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கு டின்னு பேர் வச்சுக்கிறோம். ஏடியை இணைக்கிறோம். எகைன் டில இருந்து 90 டிகிரி கோணம் எடுக்கிறோம். 1 சென்டிமீட்டர் வில் வரைகிறோம். அதுக்கு ஈன்னு பேர் கொடுக்கிறோம். ஏஇய இணைக்கிறோம். எகைன் ஈல 90 டிகிரி கோணம் எடுக்கிறோம். 1 சென்டிமீட்டர்ல வில் வரைகிறோம். எஃப்னு பேர் கொடுத்துக்கிறோம். ஏஎஃப் இணைக்கிறோம். இதே ப்ராசஸ திரும்ப நாம √10 வரைக்கும் செய்யறோம்.
இப்போ இதுல என்ன கான்செப்ட்னு பார்க்கலாம். ஏபி 1 சென்டிமீட்டர், பிசி 1 சென்டிமீட்டர், ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம். பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். So ஏசி ஸ்கொயர் சமம் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். தட் இஸ் ஏசி. இதே ப்ராசஸை நாம மறுபடியும் செய்யும் போது கடைசியா நமக்கு கிடைக்கிற ட்ரையாங்கிள் ஏஜேகே. இதுல ஏஜே ரூட் ஆஃப் 9, ஜேகே ரூட் ஆஃப் 1. ஸோ ஏகே எப்படி கிடைக்கும்னா ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 பிளஸ் 1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 10. இதுதான் ரூட் ஆஃப் 10 வரைக்குமான வர்க்கமூல சுருள் வரையும் முறை.